மெயின்டெனன்ஸ் ஃபினான்ஷியலாவும் சரி அஃபிஷியலாவும் சரி அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் தர மாட்டாங்க. ஓகே, மேரேஜ் ஆனவுடனே பேசிக்கா மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்கணும். இது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ கற்றுக்கிட்டது. இனிமே மருமகளா போவாங்கல்ல அவங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக உணவு, உடை, உறக்கம், இது மூணும் பறிக்கப்படாது. இந்த சுதந்திரம் வந்து நம்ம கிட்ட பறிக்கப்படாது, பாதிக்கப்படும். என்ன வித்தியாசம்? சாப்பாடு பேசிக்கா கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா? உங்க டைமுக்கு கிடைக்குதா? அதுதான். உடை நீங்க போட்டுக்கலாம், அவங்க சொல்ற மாதிரி போடணும். அம்மா வீட்டுல நிம்மதியா தூங்குவோம். இது தூக்கம்ன்றது இருக்கவே இருக்காது. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். 25 வருஷம் உங்களுக்கு ஆதங்கம் குறையவே இல்லையே? குறையல. ஆமா, முடியாது. தூக்கம் இல்லாம தான் இருக்காங்களா? மருமகளை தூங்கிடாம தான் செய்றீங்களா? சார், இவங்கெல்லாம் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. எங்க மருமக வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசரமாக கிளம்பி வேலைக்கு போவாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் தான் என்னோட சேர்ந்து எந்திரிச்சாங்க. சரி, எதையாச்சும் கொஞ்சம் ஒரு பாரத்தை குறைப்பாங்களா அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். தூங்கி 10 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அவங்க அம்மாவுக்கு எந்திரிச்சோன்னா ஃபோன் பண்ணுவாங்க. சரி, வந்திருக்காங்க, நம்ம வந்து புதுசாக வந்திருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்துவோம் அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் அனுசரித்து. சொல்லி திருத்தாதீங்க, அம்மாவே சொல்லி ட்ரெயின் பண்ணி தான் எங்களை அனுப்பிச்சிருக்காங்க. இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், சமைக்கணும், இவங்களை மதிக்கணும், இவங்களை எப்படி எல்லாம் பண்ணு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏங்க சொல்லி தரீங்க? ஆரம்பிக்கும் போது என்ன குற்றச்சாட்டுல ஆரம்பிக்கிறீங்க? நாங்க வந்து அம்மா வீட்டுல வந்திருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை திருத்துறோம் அப்படின்னா அம்மா எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காது, எங்க வளர்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல, நாங்க வந்து காலையில எந்திரிக்கிறோம், கிச்சனை விடல அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். நாங்க எதிர்பார்க்கறாங்க, முகத்தை வந்து சுழிச்சுக்கிறீங்களா? ஒரு வேலை பாக்குறது. சமையல் நல்லா இல்லைன்னா ரெண்டாவது திரும்ப வந்து அவங்க சமைக்கவே விட மாட்டாங்க சார். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கிட்ட நின்று நான் சமைக்கணும், அப்பதானே எனக்கு தெரியும். நீ செஞ்சா அவன் சாப்பிட மாட்டான், நேத்தே அவன் சாப்பிடாம போயிட்டான், அவன் சரியா சாப்பிடல, இதெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்றதுல ஒண்ணும் இல்ல. அதாவது எங்க மருமக வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்க வந்த புதுசுல அவன் நீ எனக்கு பிரியாணி பண்ணு, நீ இன்னைக்கு இந்த குழம்பு போய் நல்லா பண்ணுவேன்ல சொல்லி அவளை நான் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அம்மா நீ நல்லா செய்யறேனாம்மா, ஆமா ரொம்ப டேஸ்டா இருக்குதே, கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். யார் வந்தாலும் என் மருமக நல்லா சமைப்பான்னு சொல்லுவேன். அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பிள்ளை சமைக்க ஆசைப்படுது இல்ல, நம்மளே சமைச்சுட்டு நான் செய்யட்டுமாமா, நான் போடுங்கம்மா, நான் பாத்திரத்தை தேய்க்கிறேன், இதுதான்மா ஒரு இது விட்டு கொடுக்கணும். எல்லாம் உரிமையை நாங்க எடுத்துக்க மாட்டோம். நாங்க அப்படி சரி, நீங்க அப்படி இருக்கணும் இல்லையா? வந்து நீங்க ஒரு மாமியார் மட்டும் உங்களுடைய மருமகளை நீங்க அப்படி வழி நடத்துறத வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. கல்யாணம் 3ஆம் நாள் மறு வீடு அம்மா வீட்டுல இருந்து எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ நம்ம விருந்து கொடுக்கணும். விறகு அடுப்பு நான் வச்சதும் இல்லை, கேஸ்ல 2 அடுப்புல வச்சிருக்கேன், விறகுலையும் வச்சிருக்கேன். இவ்வளோயும் ஒருத்தி தான் செஞ்சேன். ஒருத்தர் கூட சார் அந்த சமைக்கிறதுக்கும் வரல. எங்க வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க, யார்கிட்டையும் நான் எதுவுமே சொல்லலை. பரிமாறதுக்கும் யாருமே வரல. அப்போ எங்க அண்ணா அவங்க 2 பேரும் அக்கா அவங்கள வாங்கக்கா, நம்ம வீடு நம்ம சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு, அவங்கள நான் செப்பரேட்டா விடல, அவங்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் பரிமாணம் சார். அவங்க அப்படியே மூடி வச்சுட்டு எந்திரிச்சிட்டு போனாங்க. ஏன் போனாங்க, எதுக்கு போனாங்க, இப்போ வரைக்கும் எனக்கு ரீசன் தெரியல. சாப்பிடல, மூடி வச்சுட்டாங்க. நான் தான் சமைச்சேன் ஃபர்ஸ்ட் டைம் சார். அவ்வளோத்தையும் கண்ணீர், என்னுடைய அந்த சாப்பாடுலையும் அந்த குழம்புலையும் என்னோட கண்ணீர் துளிகள் இருக்கும் சார். இருக்கும் சார். நான் ஒருத்தியா தான் சமைச்சேன். ஒருத்தர் என் கூட ஹெல்ப்புக்கு வரல. ஏன் சமைக்கல, ஏன் சாப்பிடலன்னு கேக்குறேன். அவங்க வந்து அண்ணன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணல, அவங்க அண்ணன் பொண்ணு. நான் என்ன சார் பண்ணேன்? அப்புறம் ஏன் வந்தாங்க? சாப்பிட வந்தாங்க சார். நான் எங்க வீட்டுல அம்மா அப்பா எல்லாரும் கூப்பிட்டுட்டாங்க, வந்துட்டாங்க, சாப்பிடல, பேருக்கு உட்காந்து அப்படியே மூடி வச்சுட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட, ஏதோ சம்திங் நடக்குது. என்கிட்ட கேக்குறாங்க, பாப்பா என்ன நடந்துச்சு சொல்லு பாப்பான்னு. எனக்கு எதுவுமே ரீசன் தெரியல. ஆனா சரி வா பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாங்க. கல்யாணம் ஆகி 3ஆம் நாள் தாச்சு, நான் எப்படி வர முடியும்? அவங்க சொன்னாங்க அவங்க மருமகளை அப்படி பண்றேன்னு. நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ கல்யாணம் 16 முடிச்சு 17ஆவது ஆண்டு ஆயிடுச்சு. அந்த வீட்டில் நான் ஒரு 6 மாதம் கூட இருந்ததில்லை சார். 8ஆவது மாதத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 9 ஸ்டார்டிங் வளைகாப்பு போடுறாங்க. தீபாவளி சார், தலை தீபாவளி, மாசமா இருக்கிறேன், 8 மாசமா இருக்கிறேன். எல்லாமே பலகார பச்சனைலாம் செஞ்சு கொண்டு வராங்க. வீட்டில் வந்து அம்மா நான் அங்கே சமைச்சிருப்பாங்க. அன்னைக்கு சனிக்கிழமை அவங்க விரதம் விடுவாங்க. நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேம்மான்னு போயிட்டேன், வீட்டுக்கு போகிறேன் சார். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. எனக்கு பசி, 8 மாதம் எனக்கு பசியாக இருந்தது. நான் பார்த்தேன் ஏதாவது சமைக்கலான்னா ஸ்டோர் ரூம் பூட்டிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், 2